ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இந்த மொறுன்னு இருக்கிற மினி சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு முதல்ல 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட், இது மூணையும் சேர்த்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதாவது சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதில் நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்க்காட்டினாலும் பேக்கிங் சோடா கட்டாயம் சேர்த்துக்கணும் இந்த ரெசிபிக்கு. மாவை சளிச்ச பிறகும் 2-3 தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கிராம் அளவில் பார்க்குறோம். நீங்கள் சேல் பண்ணுறது கூட வசதியாக இருக்கும். 100 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் 2 சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் ஒரு முட்டை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இதை முதல்ல கலந்துட்டு நம்ம பீட்ரு வச்சு பீட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து சீனி எல்லாம் கரைஞ்சிடணும். இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தது அப்படின்னா குக்கீஸ் ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க மைதாவை இதோடு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க கணக்குக்கு வந்து அந்த பட்டருக்கு இந்த மைதா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் மில்க்கோ இல்லை வந்து முட்டையோ சேர்க்க வேண்டியது இருக்காது. இது கொஞ்சம் சாஃப்டான டவா தான் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். நல்லா கலந்துட்டு நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு மில்க் பிடிக்குன்னா மில்க் சேர்த்துக்கோங்க. இல்லை இது வந்து டார்க் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 2மே சேர்த்துக்க போகிறேன். நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக ஜென்டிலாக இது வந்து அந்த டவ்வில் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதை 2 விதமாக நம்ம ட்ரேயில் செட் பண்ணலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்டான டவ்வாக இருக்கையில் நம்ம பைப்பிங் பேக்கில் வச்சு கூட நம்ம செட் பண்ணி விடலாம். பைப்பிங் பேக்கில் ஒரு கிளாஸில் இந்த மாதிரி பைப்பிங் பேக் போட்டுட்டு ஃபில் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஓவனை 170 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓடிஜி இல்லாமல் நார்மலாக செய்யலாமான்னு கேட்பீங்க. அதுவுமே செய்யலாம். நம்ம நார்மலாக ப்ரெஷர் பேன்லேயோ இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் நடுவில் பிளேட் வச்சு பண்ணுவோம் பாருங்கள். அந்த மெத்தடில் கூட நீங்கள் இந்த குக்கீஸ் ட்ரை பண்ணலாம். நான் ட்ரேயில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சின்னதாக நம்ம வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம் குக்கீஸை. இது இப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ண உடனே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டவ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சட்டுன்னு பிழிஞ்சு வச்சிடலாம். பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உப்பி வரும். ரொம்பலாம் உப்பாது, லைட்டாக உப்பி வரும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு ஈவனாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, டவ்வை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டான பதத்தில் செட் ஆகிருக்கும். இதை செய்கிறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். சின்ன பீஸாக நம்ம கையாலேயே எடுத்து குக்கியே செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோல் பண்ணி ஒரே சேப்பாக உருட்டணும்லாம் அவசியம் இல்லை. இப்படி பண்ணையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே வைக்கலாம். நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு மேலே 2-3 சாக்கோ சிப்ஸ் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சா போதும். நம்ம வச்சுருக்கிறது மினி குக்கீஸ் தான், அதனால் உடனே உங்களுக்கு பேக் ஆகிடும். எப்போதுமே குக்கீஸ் வந்து பேக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக தான் தெரியும். கொஞ்சம் ஆறின பிறகு தான் அதோட கிறிஸ்பினஸ் தெரியும். நான் யூஸ் பண்ணுறது ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோடது. இதில் பேக் மோட் அப்படின்ட்டு இருக்குது, அதில் வச்சுருக்கேன். நிறைய பேர் இந்த மோடு பற்றி கேட்டுட்ருக்கீங்க. எப்போதுமே வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணையில் மேல் ராட் கீழ் ராட் 2மே ஹீட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பேக் பண்ணையில் நமக்கு பேஸ் ராட் மட்டும் ஹீட் ஆனாலே போதும், பர்ஃபெக்டாக வரும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாகவே இருக்குங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் சேல் பண்ணுறதுக்குமே இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.